என்னென்னா கொஞ்சம் மழை இருட்டிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டு. இன்றைக்கி சரி இன்றைக்கி ஸ்கூல் எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன். அப்புறம் இன்றைக்கி பழையபடி ஸ்கூல் சாட்டர்டே பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்குன்ட்டா. அவங்களுக்கு காலேஜ் இன்றைக்கி லீவு. அதனால் சரி அவசரத்துக்கு மாவும் இல்லை. சரி அவசரத்துக்கு நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். குருமா செஞ்சிடலாம் அப்படின்னு. பூரி போட்டு கொடுத்துடலாம். பாப்பாவும் ஓகேம்மா நான் அதே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டா. சரின்ட்டு அவசரம்னா டைம் வேறு ஆயிடுச்சு. 1/2 ஹவரில் டக்குன்னு சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அப்புறம் குருமா வச்சு முடிச்சுட்டு அப்புறம் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அப்புறம் பூரி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்புறம் மாவு கொஞ்சம் எல்லாம் எடுத்துலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி எப்போது மாதிரி சமைக்க ஆரம்பித்து அப்புறம் உடனே என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் வாங்க அப்படின்னேன். அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பூரி போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பாவும் கிளப்பி அவளையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அனுப்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சைக்கிள் எடுத்து கிளம்புறேன். கரெக்டாக பாம்பை பார்த்துட்டோமா, பாம்புமா அப்படின்னா. அப்புறம் சரி நீ பூரி போடு நம்ம என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்புறம் போய் பார்க்கும்போது பார்த்தா சின்ன தண்ணி பாம்பு தான். தண்ணி பாம்பு பார்த்து அடிச்சிட்டாரு. ஏன்னா இங்கே அடிக்கடி பாம்பு நிறைய வரும் மழை டைம் இல்லையா. பார்த்திங்களா வாசல்லையும் தண்ணி நிற்கும். அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடியும் தள்ளி நிற்கும். இங்கே கல் கிடக்கு பாருங்கள். அந்த கல்லுக்கு அடியில் அவ்வளோ பாம்பு இருக்குது. என்ன யார்கிட்ட போய் சொல்ல முடியும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ட்டு. மழைக்காலனால எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கு அது பழகி போச்சு. சரி அப்படின்ட்டு பிறகு எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பழையபடி மழை வந்துருச்சு. ஓகேங்க, அவ்வளோதான்.